வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எங்கள் நிரஞ்சனா வந்து சாப்பிட்ருப்பா தோசை, மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் சாதங்க. எங்கள் தர்ஷினி நிரஞ்சனாவும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தி வந்து சாப்பிட்ருக்கா, ஒருத்தி தலை சீவிட்டுருக்கா. தலை சீவிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னால் டைம் இருக்காது, தலை சீவிலே தான் சாப்பிட்ருப்பாளுங்க. 6 மணிலேருந்து எங்கள் தர்ஷினி நிரஞ்சனாவும் எழுப்பிவிட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரே டயத்தில் தான் எந்திரிப்பாங்க. எங்கள் தர்ஷினி சொல்லுவா நான் தான் ஃபஸ்ட்டு குளிப்பேன் அப்படின்னு, எங்கள் நிரஞ்சனா சொல்லுவா இல்லை நான் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளுங்க. அப்புறம் 2 பேரும் உக்காண்டே தான் இருப்பாளுங்க சொல்லிட்டு. யாரோ ஒருத்தர் போய் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க, 2 பேரும் சண்டை கட்டிட்டு தான் இருப்பாளுங்க. இவங்க 2 நேரத்துக்கு முன்னாடியே நான் குளிச்சு ரெடி ஆயிடுவேங்க. ஏன்னா இவளுக்கு குளிச்சாளுங்கன்னா இவளுக்கு தலை சீவி விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதே கரெக்டாக இருக்குங்க. வண்டி வேற சர்வீஸ் பண்ணுற டேட் முடிஞ்சுன்னு சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. வண்டி சர்வீஸ் கொண்டு போய் விடணுங்க. இந்த காற்றுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் படிஞ்சு வண்டியே வீணாக போயிடுச்சுங்க. நாங்கள் போகிற வழியிலேயே டெய்லி பூ வாங்குற கடை இருக்குங்க. அந்த அக்காட்ட போய் பூ வாங்கிட்டு எங்கள் நெருஞ்சனாக்கு வச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே பாய்ங்க.